When I first came in touch with ISKCON, I won a prize in the Gita Summer Camp. I was in class 7. நான் வந்து முதல் முறையாக இஸ்கான் இயக்கத்துடன் தொடர்பு வரும்போது 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். இந்த கீதா இந்த கோடைக்கால வகுப்புல சேர்ந்தேன். So because I got first, they gave a free trip to me and my family to Mayapur. அப்ப வந்து முதல் தடவையாக இலவச பயணமாக எனக்கும் எனது குடும்பத்தினரையும் மாயாப்பூருக்கு அழைத்து சென்றனர். So ISKCON is like, I mean, we know ISKCON as being a life member and a donor, but not so much as a devotee. So that first trip to Mayapur was very fascinating for me and my sister, looking at so many thousands of devotees. அங்க வந்து முதல் தடவை நாங்க மாயாப்பூருக்கு போன போது எனக்கும் எனது சகோதரிக்கும் ரொம்ப வந்து குதூகலம் ஏற்பட்டது. அங்க இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ சமூகத்தை எல்லாம் கண்ட போது. So somehow coincidentally, that was the Vyasa Puja of His Holiness Jayapataka Swami Guru Maharaj, that time in Mayapur. அந்த சமயத்துல மாயாப்பூர்ல தவத்திரு ஜெயபதக சாமி குரு மகாராஜ் அவர்களுடைய வியாச பூஜை தினமும் நடைபெற்றது. So we didn't know much. We were in the back sitting and we are watching, and one by one devotees are coming and they are giving Vyasa Puja offerings. அப்ப நாங்க பின்புறத்துல அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்ப வந்து முன்னால வந்து பக்தர்கள் எல்லாம் வியாச பூஜைக்காக குரு மகாராஜுக்கு அர்ப்பணித்து கொண்டிருந்ததை பார்த்தோம். So we are little children, little girls sitting in the back. We are watching one by one. Everybody is coming. So everybody who is coming is telling, "I'm unqualified. Actually, I'm hopeless. I'm useless. I'm careless. I'm wasted. Whatever. You know, I'm like this. I'm like that." But and then they will start the offering. பிறகு நாங்க அப்ப வந்து சிறுமியா தானே இருந்தோம். பின்னால இருந்து பார்த்து கொண்டிருந்தோம். யாரெல்லாம் முன்னால மேடையில வந்து அர்ப்பணித்து கொண்டு பேசும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து பணிவுடன் எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இப்படிதான் வந்து எல்லாம் சொல்லி கொண்டிருந்ததை நாங்க பின்னால இருந்து பார்த்து கொண்டிருந்தோம். So me and my sister, we were sitting in the back and we were discussing, "Arey Baba, if you are so useless, why can't you go and sit? Let the right person come and speak." You know. அப்ப நாங்க வந்து சிறுமியா இருந்த போது நான் எனது சகோதரியுடன் வந்து நாங்க எங்களுக்குள்ள வந்து உரையாடி கொண்டிருந்தோம். நீங்க எல்லாம் வந்து பிரயோஜனமற்றவர்களாக கூறி கொண்டிருக்கும் போது பிரயோஜனம் உள்ளவர்களுக்கு முதல் வரிசையில முன்னாடி வர அனுமதித்து நீங்க பின்னாடி இருக்க வேண்டியதானே எங்களுக்குள்ள பேசிக்கொண்டோம். Because we didn't know that's ISKCON lingo. We are genuinely thinking that if he is so useless, why can't he sit? You know, let some useful person come and speak. அப்ப நாங்க நினைச்சோம் பிரயோஜனம் உள்ளவர்கள் முன்னாடி வந்து பேசட்டும். ஏன்னா அப்ப எல்லாருக்கும் இந்த அகங்காரம் இருந்த காரணத்தினால நாங்க இப்படி உரையாடி கொண்டிருந்தோம். But now of course we came to know that's how. But that is not a sign of humility. Because if we are going on talking about ourselves, then that's self-absorption. அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து பணிவை வந்து குறிப்பிடாது. காரணம் என்னன்னா நம்மை பற்றியே பேசி கொண்டிருந்தோம்னா அதுலதான் நாம லயித்து இருக்கிறோம். So if you keep on saying I'm useless, I'm hopeless, if you're still talking about I, then that is better to be Krishna conscious than being conscious about our own weaknesses and keep on repeating it. ஸோ அதனால வந்து நான் பிரயோஜனமற்றவன், வீழ்ச்சி அடைந்தவன் இப்படி நம்மளை பத்தியே பேசிட்டு இருந்தா அப்புறம் கிருஷ்ண உணர்வுல லயிக்க வேண்டும் அல்லவா? See, so many things that we are doing in ISKCON and so many things that we term as humility or as austerity is, you know, I'm learning this for my children now. நான் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப குழந்தையும் எனக்கு இருக்கிறதுனால நான் இதை இப்பயும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். So other time, just 2-3 days back on the dinner time, my younger son, he's preparing for his CA, he told me something very important. He said, "Amma, for me, a devotee who eats everyday pizza pasta and a devotee who eats only fruits are same. Their austerity level is same." I said, how can that be? ஏன்னா எனது மகன் பார்த்தோம் அப்படின்னா இப்ப CA வகுப்புக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிறான். அவன் என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னான். ஒரு பக்தர் வந்து இந்த பீஸா பாஸ்தா இதை சாப்பிட்டு கொண்டிருப்பவர், இன்னொரு பக்தர் வந்து பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். 2 பேரும் வந்து ஒரே நிலையில தான் வந்து இருக்கிறார் அப்படின்ட்டு வந்து என்கிட்ட வந்து தெரிவித்தான். So I said, how can that be possible? This devotee eating everyday pizza pasta, this devotee only surviving on fruits. How can you say they are both same? அப்ப நான் வந்து திருப்பி வந்து கேட்டேன், ஒரு பக்தர் வந்து பீஸா பாஸ்தா சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்தர் வந்து வெறும் பழத்தை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், எப்படி நீ 2 பேரும் வந்து ஒரே நிலையில் இருக்கிறாங்கன்னு வந்து சொல்கிறாய்? So he told me that just because this devotee takes fruit, now that wherever that temple he goes, all the devotees have to run around, go to the market, get the exotic fruits for him so that he can take, maintain his fruit diet. How can that be austere? He said real austerity is whatever is available you eat. That is real austerity. Whether the devotees have to run around and get a pizza for you or run around and get a fruits for you is the same thing. So he said the actual austerity is whatever is available without disturbing anybody. If you eat, that is austerity.
அப்ப அதுக்கு அவன் என்ன பதில் கூறினான் அப்படின்னா, இந்த ஒரு பக்தர் வந்து பழத்தை தான் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். வேறு கோயிலுக்கு செல்லணும் அப்படின்னா இந்த பக்தர் பழத்தை தான் சாப்பிடுவார்னு அந்த பழத்தை தேடிக்கொண்டு எல்லாம் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அதே போல இன்னொரு பக்தர் வந்து பாஸ்தா சாப்பிட்றாருன்னா அதை வந்து கொடுப்பதற்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனா உண்மையான தபஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்றது தான் உண்மையானதுன்னு எனக்கு பதிலளித்தான். So I'm very much impressed by this new generation devotees that are coming up. What a clear thinking they have about everything, you know. It's not something written there. Practically they think about what is austerity, what is humility, what is gratefulness. Very clear thinking they have. இதுல வந்து தெள்ள தெளிவாக இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை எல்லாம் வந்து அவங்களுடைய யோசனை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நடைமுறை வாழ்க்கைக்கு எது வந்து தபஸ், எது வந்து சரியானது, இதெல்லாம் வந்து சரியாக வந்து பாகுபடுத்தி பார்க்கின்றனர். So this is a lesson number 3. Anybody remembers the lesson number 1? சோ இதுதான் வந்து பாடம் 3. முதல் பாடத்தை கற்றுக்கொண்டது என்ன? Anybody remember? Huh? Yeah, keep ourselves because our mind is like Kamsa. Lesson number 2. இரண்டாவது பாடம் என்ன? Yeah, to keep evaluation and observation. Lesson number 3. பாடம் 3 என்ன? Yeah, the 2 things that makes Krishna more accessible is humility and gratefulness. I'm so happy. I thought they gave me this session after lunch. You will all sleep. நான் நினைச்சேன் But you are எனக்கு all வந்து இந்த நிகழ்வு அமர்வு எல்லாம் மதியம் உணவுக்கு பிறகு கொடுத்ததுனால எல்லாம் பக்தர்கள் உறங்குவாங்கன்னு நான் கரெக்டா சொல்லிட்டீங்க. கை தட்டுங்க. Yeah, in between you should make them clap so that they'll not sleep. I was asking in the reception, why this injustice to me? Why you gave me this session after lunch? They said, Mataji, you sing very beautifully after lunch. They can have a nice sleep. That's why I decided I will not sing any bhajans. அதனாலதான் வந்து சாப்பிட்ட பிறகு ஏன் எனக்கு இந்த நிகழ்வு அமர்வு கொடுக்கப்பட்டது அப்படின்னு. ஏன்னா வந்து பொதுவா நான் அதனாலதான் இந்த சமயத்துல நான் எதுவும் பஜன் பண்ண விரும்பலன்னு சொன்ன காரணம் என்னன்னா தூங்க ஆரம்பிப்பார்கள்னு. அப்பப்ப நீங்களே அப்பப்ப ஏதாவது கை தட்டிங்க. So the next verse he says, that I am a materialistic person. And I was just thinking that, one thing that Prabhupada says in one of the purports in the pastime of Ajamila, Prabhupada said a devotee should remember his past. அதனாலதான் வந்து அஜாமிலனுடைய கதையில வரும்பொழுது ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்கிறார். ஒரு பக்தர் தனது கடந்த கால வாழ்க்கையும் வந்து நினைவு கொள்ள வேண்டும். Just because now he got selected, to go and bring Krishna, he didn't become puffed up. He remembers his past. So I am just a materialistic person. So even, in our day-to-day lives also, we should always remember that day when we were not even chanting one round. When we have all the time that constant remembrance, we'll be able to deal with people in a proper way. When we look at them, we'll understand. Even I was like this one day, not chanting or not knowing about Krishna consciousness. That will keep us grounded. ஏன்னா இங்க தனிப்பட்ட முறையில வந்து கிருஷ்ணரை அழைத்து வருவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்தினால அக்ரூரர் வந்து கர்வத்தின் காரணமாக அவர் வந்து பணிவு நிலையை வந்து அவர் வந்து கைவிடல, பணிவை வந்து எப்பொழுதும் கூட வைத்திருந்தார். அதே போலத்தான் நாம வந்து இந்த கிருஷ்ண உணர்வு வருவதற்கு முன்னால ஒரு மாலை கூட ஜபம் பண்ணாம இருந்திருக்கிறோம். அதனால மற்றவர்களும் அந்த நிலையில இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த நிலையிலையும் கடந்துதான் நான் வந்திருக்கிறேன்னு நாம நினைத்து கொண்டிருந்தோம்னா நாம உயர பறக்காமல் நாம வந்து தரையில நடந்து கொண்டு செல்வோம். So in that Ajamil pastime, Prabhupada is telling in the purport that Ajamil was very grateful that I am a sinful person. I was enjoying with the prostitute. These people are so nice. They came to help me. How I was. He didn't become proud. Oh, even the Vishnudutas have come to take me. He was grounded. ஏன்னா இங்க அஜாமிலன் கதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அஜாமிலன் வந்து தனது கடந்த கால பாவ வாழ்க்கையை வந்து எண்ணி பார்க்கிறேன். நான் வேசியின் தொடர்பு ஏற்பட்டு எப்படி இழிவான நிலையில இருக்கிறேன். அங்க வந்து விஷ்ணு தூதர்கள் தோன்றிய போது என் கண் முன்னே விஷ்ணு தூதர்கள் தோன்றினார் அப்படின்னு அவர் கர்வத்தை வந்து வெளிப்படுத்தல. The other day one devotee was sharing something very sweet with me. He's a very good kirtanier in ISKCON. So after his bhajan session is over, when Maharaj was praising him, oh, you are singing so beautifully. You are singing like a Gandharva. அப்ப ஒரு கீர்த்தனியா அவர் வந்து அந்த கீர்த்தனை பாடல்களை எல்லாம் பாடிய பிறகு ஒரு சன்னியாச குரு அவர்கள் நீங்க நல்லாக பாடி கொண்டிருக்கிறீர்கள்னு அவரை வந்து புகழ்ந்து கொண்டிருந்தார். So he immediately told very humbly, yes Maharaj, it is Krishna's mercy. அவர் உடனடியாக சொன்னார் இது கிருஷ்ணருடைய கருணையே. But the Maharaj replied very nicely. He said, yes,
You are singing very nicely, that is Krishna's mercy. But the second installment and the most important installment of Krishna's mercy is that you are remembering that it is Krishna's mercy. ஸோ அப்பா அவர் சொன்னாரு அது வந்து கிருஷ்ணருடைய கருணை தான், அது நிச்சயம். ஆனா அதுக்கும் மேலாக ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கிருஷ்ணருடைய கருணைன்னு வந்து நீ நினைவில் கொள்கிறாய் அல்லவா, அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு வந்து வலியுறுத்தினார். We have good qualities, that is definitely Krishna's mercy. But if we remember that these qualities are because of Krishna's mercy, that is actually Krishna's real mercy. அதனால நமக்கெல்லாம் நல்ல குணங்கள் இருந்ததுன்னா அது நிச்சயம் வந்து கிருஷ்ணருடைய கருணை தான். ஆனா கிருஷ்ணருடைய கருணையில தான் இது சாத்தியம்னு மீண்டும் வந்து நினைவில் கொள்ளணும்னா அதுதான் கிருஷ்ணரின் உண்மையாக கருணையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். So now, Akrura, he's just thinking to himself, I'm a materialistic person. How can Krishna be so kind to me? How I got this opportunity? But now comes a very important point, which I like very much. After thinking all this, now he'll suddenly say, but enough of this. I'll read it exactly from Vishwanath Chakravarti translation. But enough of such thoughts. After all, even a fallen soul like me can have the chance to behold the infallible Supreme Lord. For one of the conditioned souls being swept along in the river of time may sometimes reach the shore. ஸோ அதனால இங்க நான் ஒரு பௌதிகவாதி, வீழ்ச்சி அடைந்த நிலையில இருக்கிறேன். அதே சமயத்துல வீழ்ச்சி அடையாத பகவானை வந்து காண இருக்கிறேன். அப்போ ஒரு நம்பிக்கையும் சொல்கிறார், ஏதாவது ஒரு சருகு ஏதாவது மிதந்து கொண்டிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அது ஒரு கரைக்கு வந்து தான் ஆக வேண்டும். Why I like this very much is, okay, we can be humble that I'm like this, I'm like that, but that should not stop our service to Krishna. Okay, I'm not qualified, but because or being empowered by Krishna, I will do it. Or for Guru's sake, I will do it. Or okay, whatever I know, I will do it. That spirit should be there. Just because we are not qualified, we should not go into the mode of depression. அதனால இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, பணிவை வெளிப்படுத்துவது வந்து நல்லதுதான். நிச்சயம் வந்து குரு கிருஷ்ணர் சக்தியூட்டப்பட்ட காரணத்தினால நாம வந்து சேவையை தொடங்குகிறோம். அதனால அந்த பணிவு இருந்தாலும் சேவையை தொடர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அந்த பணிவுல வந்து கீழான நிலைன்னு சொல்லி மன அழுத்தத்திற்கு உள்ளாக கூடாது. In this regard, one of the pastime of Srila Prabhupada is very dear to my heart and I always remember it. இது சம்பந்தமாக பிரபுபாதருடைய ஒரு லீலை எனது இதயத்தை மிகவும் தொட்டது. So once Prabhupada was with Tamal Krishna Maharaj and they were walking around and Prabhupada was, raising his stick and asking, what is this plant for? What is this one for? What is this one? And Tamal Krishna Maharaj is replying. But one particular cactus, Prabhupada pointed out, what is the use of this? And immediately Tamal Krishna Maharaj said, it is useless, Prabhupada. அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜோட நடந்து கொண்டிருந்த போது அங்க இருக்கக்கூடிய செடிகளை எல்லாம் பார்த்து இது என்னன்னு கேட்கும்போது இது வந்து ஒரு முள் செடி அப்படின்ட்டு வந்து சொன்னார். என்னது அப்படின்னு கேட்ட போது இது வந்து பிரயோஜனமற்றதுன்னு வந்து கூறினார். Immediately Prabhupada looked at Tamal Krishna Maharaj and said, you are useless. Nothing can be useless in Krishna's creation. If it is not having use, why will Krishna create it? Everything has a use. ஏன்னா உடனடியாக ஸ்ரீல பிரபுபாதர் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜா பார்த்து நீதான் வந்து பிரயோஜனமற்றவன், ஏன்னா கிருஷ்ணருடைய படைப்புல எதுவும் வந்து பிரயோஜனமற்றது அல்ல, பிரயோஜனமற்றதுன்னா ஏன் கிருஷ்ணர் படைத்திருக்க வேண்டும்னு கேட்டார். Tamal Krishna Maharaj was shocked because he was so respected and all the devotees are there in the morning walk. But Prabhupada made such a beautiful point that if it is not having use, why will Krishna create it? ஏன்னா இங்க ஒரு மரியாதைக்குரிய நிலையில தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் இருக்கிறார், சுற்றி நிறைய பக்தர்கள் இருந்தாலும் நீ பிரயோஜனமற்றவன்னு சொன்னார். அதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, பிரயோஜனமற்றது அப்படின்னா ஏன் கிருஷ்ணர் தனது படைப்புல வந்து புகுத்தி இருக்க வேண்டும்? This is very hope giving for me. Whenever I feel in my life not able to do much for Prabhupada, I'll always think, okay, fine, that's all right. Nobody is useless. So Prabhupada has brought me into this moment. Something he will use me for. I'm not completely useless. அதனால இதுவும் வந்து நான் எனது வாழ்க்கையில வந்து நான் நடைமுறைப்படுத்துகிறேன். சில சமயம் நானும் வந்து பிரயோஜனமற்றவள் அப்படின்ட்டு வந்து நினைக்கும் போது ஏதோ வந்து கிருஷ்ணர் எனது இந்த இயக்கத்துல கொண்டு வந்ததுனால அவரின் கருவியாக ஏதோ ஒரு விதத்துல நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்வேன்னு அந்த மனதிடத்தை ஏற்படுத்திக் கொள்வேன். So here you see, he is not allowing that thoughts to come between him and his service to Krishna. அதனால இங்க அவருடைய சிந்தனை அவருக்கும் கிருஷ்ணருடைய சேவைக்கும் இடையில் வராத அளவிற்கு பார்த்து கொண்டார். The real definition of humility is to not allow our false ego to come between us and our service to Krishna. அதனால இங்க உண்மையான பணிவு அப்படிங்கிறது பொய் அகங்காரம் என்பது நமக்கும் கிருஷ்ணர் சேவைக்கும் மத்தியில வரவிடாமல் பார்த்து கொள்வதே.
I'm reminded of this one guru and disciples. Both the disciples were very lazy. The guru asked them, I want to make some khichdi. Why can't you go and get some groceries, some vegetables from the market? அதனால சீடர்கள் எல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தபோது அவங்களுக்கெல்லாம் வந்து கட்டளையிடப்பட்டது, ஏன் வந்து சந்தையில போய் நீங்க காய்கறி எல்லாம் வாங்கி வரக்கூடாது. So these disciples, they said, Guruji, we with our wretched hands, sinful people like us, we will go and buy vegetables with our hand. You will, no, Guruji, we cannot. அப்ப அந்த சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க, நாங்கெல்லாம் வீழ்ச்சியடைந்தவர்கள், பாபிகள், இந்த மோசமான கைகள்ல வைத்து கொண்டு நாங்க சந்தைக்கு சென்று நாங்க காய்கறிய எடுத்துட்டு வரணுமா என்னன்னு கேட்டாங்க. Guruji said, okay, I will only bring. He brought and he said, now can you make the khichdi? He said, Guruji, we sinful people like us with our dirty hands cook prasadam for you. You are so elevated, we cannot cook. அப்ப வந்து எங்களுக்காக சமைக்க மாட்டீங்களான்னு குருஜி கேட்டபோது, இந்த மோசமான கைகளை வைத்து கொண்டு நாங்க சந்தைக்கு சென்று காய்கறியை வாங்கி நாங்க சமைத்து உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்டாங்க. After the Guruji, he made the khichdi. He said, go and get some banana leaves. Again, they gave the same thing, Guruji only brought the banana leaves. Finally, he said, okay, will you come and eat? Okay, Guruji, 3 times you disobeyed, you will come and eat. What we can do? மீண்டும் வந்து அந்த குருஜி சொல்றாரு, சரி குறைந்தபட்சம் போய் வாழை இலையாவது அறுத்துண்டு வாங்கன்னு சொன்ன போது அதே பதில தான் வந்து சொன்னாங்க. பிறகு வாழை இலையை அறுத்துட்டு வந்து சாப்பிட வாங்கன்னு சொன்ன போது 3 தடவை சொல்லிட்டீங்க, நாங்க வராமலா இருப்போம்னு சாப்பிட உட்காந்துட்டாங்க. So sometimes we see in the congregation community also, they will use that disqualification as a pretext of not doing Sirva. I am so disqualified, I am so hopeless. That means I will not do this service, you ask somebody else to do it. இதே சமயத்துல தான் நாம வந்து பக்த சங்கத்திலையும் வரும்போது சேவையை கொடுக்கும்போது நான் வந்து தகுதியற்றவன், நான் வீழ்ச்சி அடைந்தவன் இப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அப்படின்னா என்ன, இந்த சேவையை செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, இந்த சேவையை வேறு யாருக்காவது கொடுங்கன்னு வந்து சொல்ல வராங்க. So that should not be the mood. Our mood should be, we should do what we can and Krishna will do what we can't. அதனால நமது மனோபாவம் என்னன்னா, எதை நம்மால் செய்ய முடியுமோ அதை நாம செய்ய வேண்டும், எது நம்மால செய்ய முடியாதோ அது நிச்சயம் கிருஷ்ணர் மேற்கொள்வார். So this is a lesson number 5. Do whatever you can in whatever situation Krishna has placed you, and Krishna will do what you can't. அதனால இதுதான் வந்து பாடம் 5. எந்த சூழ்நிலையில உங்களால எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, அந்த சூழ்நிலையில எதை உங்களால செய்ய முடியாதோ அது நிச்சயம் கிருஷ்ணர் மேற்கொள்வார். We should always be very proud of our Guru Parampara. It's good to think in a humble state of mind that, I'm like this, but that should not stop our service. நாம எப்பொழுதும் குரு பரம்பரை என வரும்பொழுது நாம பெருமையுடன் தான் இருக்க வேண்டும். அதனால பணிவை வெளிப்படுத்தி கொண்டு அது நமக்கு சேவைக்குன்னு வரும்பொழுது அது தடங்களாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். We had one Mataji in our congregation. She used to enjoy self-absorption in a indirect way. So every time you speak with her, she will start the whole thing. Actually, I am so useless. Actually, I am not worthful. Actually, I am like this, I am like that. So over a period of time, I realized that what she's actually enjoying is the fact that she is the center of that conversation. So one time in the conversation, I said, actually, you are right. You are useless, I told. Then immediately she stopped. அதனால எங்களுடைய அந்த பக்த சபையில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாதாஜி அவங்க கிட்ட ஏதாவது உரையாடி கொண்டிருக்கும் போது நான் வந்து பிரயோஜனமற்றவள், வீழ்ச்சி அடைந்தவள் இப்படியே தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எதையோ வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது என்னன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ள அவங்கள மையமாக வைத்து பேசப்படுவதை அனுபவித்து கொண்டிருந்த காரணத்தால ஒரு தடவை அவங்கள்ட்ட உரையாடி கொண்டிருந்த போது, ஆமா உண்மையிலேயே நீங்க வந்து பிரயோஜனமற்றவள்னு சொன்ன போது அவங்க அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. From that day, she stopped talking to me because I think you are right. You are useless. Then immediately she stopped. So I just wanted to break her from that cycle of going on being in self-absorption. ஸோ இது வந்து திருப்பி நான் இது மாதிரி சொன்ன பிறகு அவங்க என்கிட்ட பேசுவதை சற்று நிறுத்தி கொண்டார்கள். ஆனால் நான் இது மாதிரி ஏன் வந்து இது மாதிரி பேசினேன் அப்படின்னா, அவங்க வந்து தன்னில் எப்பொழுதும் வந்து மூழ்கி இருப்பதை உடைப்பதற்காக இந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வாக்கியத்தை அவங்களிடத்துல சொன்னேன். So Prabhuji has written one very nice book, na? What is that? We are disqualified, but we are not disowned. Something like that. I forgot the title. Yeah, we may be unqualified to do certain things, but that does not mean that we should always be in that sad state of mind. We should be proud actually of ourselves. We are connected to such a glorious Guru Parampara. Okay, there may be some shortcomings, but yeah, we have Krishna and we have Guru with us. ஸோ அதனால பிரபு வந்து ஒரு அற்புதமான புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறார். நாம உண்மையிலேயே வந்து தகுதி உடையவர்களா இல்லையா அப்படின்னு. ஆனா அடிப்படையில வந்து பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு கிருஷ்ணர் குரு பரம்பரை இருக்கிறதுனால பெருமை கொள்ள வேண்டும். நம்மளிடத்துல வந்து குறைபாடுகள் இருக்கு, பட் இவங்க இருக்கிறதுனால அது நமக்கு மனதிடத்தை கொடுக்க வேண்டும். Day before yesterday, I was giving one interview in some social media channel. So they asked me a question: how come we see, a smile on your face, and how can you be happy all the time? And I said, why shouldn't I be happy? அதனால ஊடகத்துக்கு முந்தா நாள் நான் ஒரு தடவை வந்து பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் போது எப்படி வந்து நீங்க எப்பொழுதும் வந்து புன்முறுவலுடன் இருக்கிறீர்கள்னு கேட்டாங்க. அப்ப நான் அதற்கு வந்து ஏன் நான் புன்முறுவல் இல்லாமல் இருக்கணும்னு வந்து கேட்டேன். So I told, I'll tell you one secret. What makes me feel very happy and very proud every single second? அப்ப வந்து எந்த விஷயம் என்ன மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குறது, எந்த விஷயம் என்ன வந்து பெருமைக்கு உள்ளாக்குறது, ஒவ்வொரு சன நேரம்ங்கிறத வந்து சொன்னேன். So I will be thinking that, imagine the most powerful person in this world, the most powerful person in this world loves me. Such an amazing thing. He loves me. He loves you, and he loves her, and he loves. It's such a special feeling. Are we even realizing that? He's not an ordinary person, the most powerful person in the world. He loves us. And not only that, not only he loves me, he has nothing else to do except worry about me. Is it not? Because he is in my heart as Paramatma, and his only worry is to take care of me. My Paramatma is worried about me, your Paramatma is worried about you. My Paramatma has nothing to worry about you. So imagine the most powerful person in this world loves me, and he has nothing else to do but only take care of me. He loves me, he is my well-wisher, and he has all the time in the world for me. Sometimes you may know some big person, but he may be very busy. You can only click one selfie, that's all. But imagine he is the most powerful, he loves me, he has all the time for me, he is my well-wisher, and he has nothing else to do except take care of me. After all this, who will not be happy and proud? ஸோ அதனால இதுக்கு நான் என்ன பதில் அளித்தேன் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த நபர் யாராக இருக்க முடியும்? அந்த சக்தி வாய்ந்த நபர் என்னிடத்துல வந்து அன்பு கொண்டிருக்கிறார். அன்பு கொள்வது மட்டும் இல்லாமல் எனது நலன் விரும்பியாக இருக்கிறார். இப்போ ரொம்ப வந்து பிரபலமானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேரத்தை ஒதுக்க மாட்டார்கள். அதிகபட்சம் வந்து செல்ஃபியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர் நேரத்தையும் வந்து நமக்கு வந்து ஒதுக்குகிறார். அதனால இப்படி இந்த உலகத்துல சக்தி வாய்ந்த நபர் நமக்கு வந்து நேரத்தை ஒதுக்கி அவர் நம்மளை வந்து நலன் விரும்பியாக பார்த்து கொள்கிறார்னா அதுக்கு மேல நான் வந்து என்ன மகிழ்ச்சியை எதிர்பார்க்க முடியும்? So I would recommend to everybody sitting here, say it. It's not only saying it, just try and experience that feeling. You will feel so rich. You just tell yourself, the most powerful person in this world loves me. Such a special thing. I remember in school and college, this girls and boys, when they have affair, they used to have one petal in the, hand, and he loves me not, loves me not. The last one petal will remain, whether love. But imagine with Krishna, we don't have to do loves me not. He loves you. There is no other option. அதனால இந்த சக்தி வாய்ந்த நபர் இப்போ வந்து ஸ்கூல் பருவத்திலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து ஆண் பெண் அவங்களெல்லாம் வந்து தங்களது காதலை வெளிப்படுத்திக்கிறாங்கன்னா கையில் வந்து பொதுவாக ஏதாவது கடிதம் இல்லை எதோட வச்சுட்டு நான் உன்னை காதலிக்கிறேன்னு வந்து சொல்லி கொண்டிருப்பார்கள். அதே போலத்தான் இங்கே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நபர் அவர் பரமாத்மா ரூபத்துல இருந்து நம்மளையும் வந்து அன்பு செலுத்துகிறார், எல்லாரிடத்துலயும் வந்து அன்பு செலுத்துகிறார். இதை விட எந்த விஷயம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்க முடியும்? So here Akrura tells one very important point, that just like, especially in Vishwanath Chakravarti Thakur commentary, he gives an example that just like sometime if a man is drowning, maybe he doesn't know how to swim and he may actually get drowned, but sometimes by law of providence, the wave may actually take him and push him and put him to the shore and he will be saved. That's how my luck is also, is what Akrura is talking about, that actually I am not qualified, but I got this opportunity to come and see Krishna in Vrindavan. அதனால இங்க வந்து அக்ரூரர் வந்து அவர் தனது மனநிலையை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறார், அதுல வந்து ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரும் வந்து குறிப்பிடுகிறார். பொதுவா அதாவது வந்து நீச்சல் தெரியாதவர்கள் அவங்க வந்து மூழ்கி கொண்டிருக்கும் போது திடீர்னு எப்படியோ அவர் வந்து கரைக்கு அடுத்து வரப்பட்டால் எப்படியோ அதே போல அக்ரூரர் தன நிலை எப்படியோ நான் இப்ப கிருஷ்ணரை அழைத்து வரக்கூடிய அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டேன்னு அந்த பணிவை வந்து வெளிப்படுத்துகிறார். So I am reminded how one time one devotee asked Srila Prabhupada, what have we done to get you as our guru? What have we done to come into Krishna consciousness? And Prabhupada said, you have not done anything. I have created your good fortune. ஸோ அப்ப சீடர்கள் எல்லாம் பிரபுபாதர்கிட்ட உங்களை மாதிரி ஒரு உன்னதமான உயர்நிலை குருவை அடைவதற்கு நாங்க என்ன பிராயச்சம் செய்தோம் அப்படின்ட்டு வந்து சொன்னபோது ஸ்ரீல பிரபுபாதர் அதுக்கு பதிலளிக்கையில் அந்த நல்ல அதிர்ஷ்டத்தை நானே ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுத்தேன்னு வந்து கூறினார்.
So we are very fortunate because of these blessings of this Guru Parampara and all. We are in this sampradaya, we are in this community, and we should always be grateful. And at the same time, as Prabhupada said, remember what we were, remember our past, and remain grounded. அதனால இந்த குரு பரம்பரா இந்த சம்பிரதாயத்துல நாம வந்திருக்கிறோம் அப்படின்னா நாம கிருஷ்ண உணர்வு வருவதற்கு முன் நமது நிலை என்ன, இப்ப நமது நிலை என்ன, இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு இந்த நன்றியுணர்வு, விசுவாசம், பணிவை வந்து வெளிப்படுத்தலாம். So lesson number 6 is that Krishna's empowerment is more powerful than my disqualification. We may be disqualified, but Krishna does not reciprocate to us because of what we are. Krishna reciprocates to us because of what he is. அதனால இங்க பாடம் 6 அப்படின்னு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ணர் சக்தியூட்டப்பட்டால் நம்மளால வந்து சிறப்பாக வந்து செயல்பட முடியும். நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து சக்தியூட்டப்படும் பட்சத்துல நாம வந்து சிறப்பாக செயல்பட முடியும். இது வந்து பாடம் 6ஆக எடுத்துக்கொள்ளலாம். So now Akrura, the next verse he says, today all my sinful reactions have been eradicated. My birth has become worthwhile. Why? Because I am going to offer obeisances to Supreme Lord's lotus feet, and I am going to meditate, which the mystic yogis are meditating upon his feet. I am going to touch that feet. Oh, all my sins will be eradicated. He is imagining. ஸோ இங்க இங்க அக்ரூரர் தனது பிரார்த்தனையில வந்து என்ன கோருகிறார் அப்படின்னா, எனது பாவங்கள் எல்லாம் வந்து அழிக்கப்படும். இங்க வந்து யோகிகள் எல்லாம் கடுந்தவம் செய்து இங்க பகவானுடைய திருப்பாதத்தை அடையணும்னு விரும்புறாங்க. ஆனா எனது நிலைப்பாடும் இன்னும் சற்று நேரத்துல பகவானுடைய திருப்பாதத்தை சென்றடைவேன்னு இப்படி வந்து தனது நல் நிலையை வந்து அவர் நினைவு கொள்கிறார். Very important point he is making here, Akrura. Because I am going to pay obeisances to the Supreme Personality of Godhead, all my sins are going to be eradicated. இங்க வந்து அக்ரூரர் சொல்கிறார், நான் பகவானுக்கு மரியாதைக்குரிய வணக்கங்களை நான் வந்து தெரிவிக்கும் பட்சத்துல எனது எல்லா பாவங்களும் நீக்கிவிடும்னு வந்து சொல்கிறார். Actually, among the Navavida Bhaktis, Vandanam, usually we say Vandanam means prayers, but in the 7th canto, Srila Prabhupada tells in the purport, when this Navavida Bhakti is explained, he tells that Vandanam also means paying obeisances. அதனால இங்க வந்து 7வது ஸ்கந்தத்துல இந்த வந்தனம் பொதுவா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தனைன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த நவவித பக்தியில இந்த வந்தனம்ங்கிறது வந்து இந்த சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவதையும் வந்து குறிப்பதாகும். This obeisances is a very important limb of bhakti. இந்த சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவதுங்கிறது பக்தியின் மிக முக்கிய அங்கமாகும். Every canto of Srimad Bhagavatam will hear about obeisances, obeisances, obeisances. அதனால பாகவதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமும் இது மாதிரி நாம வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும்ங்கிறத வந்து தெரிவிக்கிறது. We see even in the 10th canto of Bhagavatam, when Yashoda Mata saw the universal form of Krishna in his mouth, she immediately pays obeisances to Lord Vishnu because she's confused. What is this happening? Oh Lord Vishnu, please protect my son. So in the times of doubt and confusion or tension, what she does is obeisances, pay obeisances. ஸோ இங்க ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்துல இங்க வந்து கிருஷ்ணர் தனது வாய்க்குள்ள அந்த பிரம்மாண்டத்தை வந்து காண்பிக்கும் பொழுது அந்த குழப்பத்துல அம்மா யசோதா என்ன பண்றாங்க, அப்படியே விஷ்ணு பகவானுக்கு தனது மரியாதைக்குரிய வணக்கத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த நிலைப்பாடை வந்து இங்கு குறிக்கிறது. In the 4th canto, Dhruva Maharaj paying obeisances. Dhruva Maharaj paying obeisances to the Lord. ஸோ இங்கேயும் 4வது ஸ்கந்தத்துல துருவ மகாராஜரும் இங்க மரியாதைக்குரிய வணக்கங்களை தெரிவிக்கிறார். In the 10th canto, Brahma paying obeisances. இந்த 10வது ஸ்கந்தத்துல பிரம்மாவும் வந்து மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிக்கிறார். The wives of Kali are paying obeisances to the Lord. ஸோ இங்க வந்து காளியனுடைய பத்தினிமார்களும் வந்தனைக்குரிய மரியாதையை தெரிவிக்கிறார்கள். The whole Gajendra Stuti about Namaha, 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 paying obeisances. அதனால இங்க பொதுவா நமக 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 அப்படின்னு சொல்லப்படுறதுன்னா மரியாதைக்குரிய வந்தனையை தெரிவிங்கள் தான் வந்து வலியுறுத்தப்படுகிறது. Chaitanya Charitamrita, the prostitute, she pays obeisances to Haridas Thakur. இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்ய சரிதாமிரத்துல அந்த வேசியும் ஹரிதாஸ் டாக்கூருக்கு மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிக்கிறாள். In Chaitanya Charitamrita, even Chaitanya Mahaprabhu himself paying obeisances, Matra Bhakta Shiromani, to his mother. His mother. இங்க வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல சைத்தன்ய மகாபிரபுவும் தனது அன்னைக்கு மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிக்கிறார். We see in Ramayana, Vibhishan, he paid obeisances to Lord Ram, and Lord Ram immediately made him Lankesh, the king of Lanka.
அதனால ராமாயணத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா விபீஷ்ணர் ராமச்சந்திர பகவானுக்கு மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்த போது அவர் லங்கேஸ்வரனாக அதாவது மன்னனாக முடிசூட்டுகிறார். To get that golden Lanka, Ravana, he cut his 10 heads and put it in fire, then Shiva gave him Lanka. But Vibhishan, he simply bowed down, paid obeisances, and Ram gave him Lanka. So, இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ராவணன் தனது 10 தலைகளையும் வெட்டி அவர் வந்து யாக குண்டத்துல போட்ட போது அவருக்கு அந்த பதவி வந்து கொடுக்கப்பட்டது. ஆனா இங்க ராமச்சந்திர பகவானுக்கு விபீஷ்ணர் அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிய போது அவருக்கு வந்து இலங்கையை வந்து முடிசூட்டினார். In the 8th canto, even Kashyap, he's telling his wife Aditi about this whole process of the vrata and tells her about paying obeisances. 8th canto, Aditi Kashyap. ஸோ இங்க 8வது ஸ்கந்தத்திலையும் அதித்தி காஷ்யப் அங்க வரும்போதும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து மரியாதைக்குரிய வணக்கத்தை வந்து தெரிவிக்கிறார். In the Mukundamala Stotra, Kulashekar Alvar talks about obeisances. Pay obeisances, all sins will be eradicated. ஏன்னா இங்க முகுந்தமால ஸ்தோத்திரத்திலையும் குலசேகர ஆழ்வார் வந்து தெரிவிக்கிறார், நீங்க மரியாதைக்குரிய வணக்கத்தை வந்து பகவானுடைய திருப்பாதத்துல தெரிவிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த பாவமும் நீங்கிவிடும். Bhakti Vinod Thakur in Bhajan Rahasya talks about paying obeisances. Pay obeisances. அதனால இங்க ஸ்ரீல பக்தி வினோத டாக்கூரும் பஜன ரகசியா அப்படிங்கிற அந்த இதுலயும் வந்து மரியாதைக்குரிய வணக்கத்தை பற்றி அவர் வலியுறுத்துகிறார். Nectar of Devotion, Rupa Goswami says, if anybody is paying obeisances to Sri Hari, they don't have to take birth in this world again. அதனால இங்க ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத்த சிந்துல ஒருவர் வந்து ஹரிக்கு வந்து மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்தார்னா மீண்டும் இந்த சம்சார உலகத்துல பிறக்க மாட்டார்னு குறிப்பிடுகிறார். In the Bhakti Rasamrita Sindhu, we also hear about so many Brahmas, their helmets making noise, how they were paying obeisances to the Lord, the demigods paying obeisances to the Lord. ஸோ அதனால இங்க பக்தி ரசாமிருத்த சிந்துலையும் பல தலைகள் கொண்ட பிரம்மாக்களும் எப்படி வந்து தங்களது மரியாதைக்குரிய வணக்கத்தை எல்லாம் தெரிவித்த போது அந்த மணிமகுடம் எல்லாம் ஒலி எழுப்பியதுங்கிறதையும் வந்து பார்க்கிறோம். In the Hari Bhakti Vilas, it says that even if a hypocrite doesn't have faith on the Lord, just acting, if he pays obeisances also, all charges against him, means till now whatever sinful activities he has committed, all charges will be dropped if he pays obeisances. அதனால இந்த ஹரிபக்தி விலாஸ்லயும் ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சவன் கூட பகவானுடைய திருப்பாதத்துல வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாலும் எப்பேற்பட்ட குற்றம் இழைத்தவனாக இருந்தாலும் அவனுடைய மொத்த பாவமும் நீங்கிவிடும்னு சொல்கிறது. In the Skanda Puran, it says that if somebody is paying obeisances, when you pay obeisances, there will be some dust on your head, right? So how many particles are there of that dust? Oh, that many years you can stay in Vaikuntha, and not only that, the Vaikuntha Vasis will glorify you for that many years. They'll talk about you. What you simply did, you paid obeisances, but they'll glorify you there. Oh, this person paid obeisances to the Lord. ஆனால் ஸ்கந்த புராணத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒருத்தர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கும் பொழுது அந்த தூசுகள் எல்லாம் வந்து இந்த நெற்றி பகுதியில வந்து படியும். அந்த வருஷம் எது வரைக்கும் இருக்கோ அந்த வருஷம் வரைக்கும் கூட அவர் வந்து அவருடைய புகழ் வந்து பாடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. That is why you see Raghunath Das Goswami, he was paying obeisances, right? 2,000 to the Vaishnavas, 1,000 to the Lord. Jagannath Das Babaji Maharaj, at that age of 125, he can't physically pay obeisances. So mentally, every day he used to pay 3,000 obeisances to Vaishnavas, 1,000 obeisances to the Lord. ஸோ அதனால இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ரகுநாத தாச கோஸ்வாமி அவரும் 2000 தடவை வந்து அவர் வந்து பக்தர்களுக்கும் 1000 தடவை பகவானுக்கும் கொடுப்பார். அதே போல இங்க ஜெகநாத் தாஸ் பாபாஜியும் பார்த்தோன்னா அவர் 125 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அந்த சமயத்துல மானசீகமா 3000 தடவை வந்து அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவார். So we see that Srinivas Acharya in that Shada Goswami Astakam, he says that not only this Sada Goswamis were, there is this verse, right? Sankhya Purvaka Nama Gana Natibhi Nama Gana Natibhi. Holy name, singing bhajan and Natibhi, paying obeisances. Every single day they used to do that. And Sankhya Purvak, that means not just like that paying obeisances. They were counting the holy name. They were also counting how many times they are paying obeisances. ஸோ இங்கே ஸ்ரீனிவாச ஆச்சாரியா சத் கோஸ்வாமி அஷ்டகத்தில் அங்கேயும் வந்து 3 விஷயத்தை வந்து குறிப்பிடுகிறார். புனித நாமம் பகவானுக்கு இங்கே வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கும் பட்சத்தில் அதுவும் வந்து எந்த அளவுக்கு வந்து புகழப்படுகிறது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுகிறது. That is why the last verse of this magnum opus of Srimad Bhagavatam ends with the verse, Sarva Papa Pranashanam, Nama Sankirtanam Yasya. If you do Nama Sankirtanam and you do Pranamam, all the papas papas will go away. All your sinful reactions will be destroyed. ஸ்ரீமத் பாகவதத்துல இறுதி ஸ்லோகத்துல கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாம சங்கீர்த்தனம் செய்தா சர்வ பாபா பிரணாசனம், எல்லா பாவமும் வந்து போயிடும் அப்படின்ட்டு தான் வந்து வலியுறுத்துகிறது. All the dukkha shamanam, all the dukkha will go, all the papa will go.
எல்லா துக்கமும் போயிடும், பாவமும் நீங்கி விடும்னு வந்து சொல்லப்பட்டுள்ளது. So here is, Akrura is saying, oh, I'll pay imagine he's manically also thinking, I'll pay obeisances, I'll pay obeisances to the Lord. So excited he is. அதனால இங்க அக்ரூரர் மானசீக ரீதியாக நான் வந்து எனது மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிக்க போகிறேன்னு அவர் சொல்லும் பொழுதே அங்கு தனது குதூகலத்தை வெளிப்படுத்துகிறார். Actually, that very special verse in Bhagavad Gita, right? The 9th chapter where we say, Manmana bhava mad bhakto madhyaji mam namaskuru mame vaishasi yuktavaivam atmana mad parayana. So out of all that Krishna has given us, if one can do only one, even if we can do mam namaskuru, we can go back home, back to Godhead. ஸோ அதனால இங்க பகவத்கீதையில 9வது அத்தியாயத்துக்குள்ள மாம் நமஸ்குரு, அதாவது ஒரு விஷயம், அதாவது பகவானுக்கு மரியாதைக்குரிய விதத்துல நமஸ்காரத்தை தெரிவித்தாலும் நிச்சயம் பகவானுடைய லோகத்தை அடையலாம். So he is talking about obeisances here, and then now he's zooming in. To what is he going to pay obeisances? To that lotus feet of the Lord. And then from lotus feet, now he's zooming to the toenail of that lotus feet. ஸோ இப்போ இங்க மரியாதைக்குரிய வணக்கம் எதற்கு தெரிவிக்க போகிறேங்கிறத வந்து பெரிதுபடுத்துகிறார். அது பகவானுடைய திருப்பாதம். திருப்பாதத்திலையும் குறிப்பாக பகவானுடைய அந்த நகப்பகுதி அப்படின்ட்டு வந்து குறிப்பிடுகிறார். So in the 10.38.7, you see the translation. Simply by the effulgence of his toenail, many souls in this past have transcended the insurmountable darkness of material existence and achieved liberation. Imagine even the toenail, the effulgence. I think in the 64 qualities of Krishna, the one quality you'll see about Tejas Sanvita, the effulgence of the Lord. Just forget about his face, forget about his eyes. Just the toenail of the Lord has so much effulgence by which this whole world, we are able to see this. There is illumination. ஸோ இங்க வந்து பகவானுடைய திருமுகம், அதை கூட வந்து மறந்து விடலாம். இங்க அவருடைய திருப்பாதத்துல அந்த கட்டை விரல்ல இருக்கக்கூடிய நகத்திலிருந்து வரக்கூடிய தேஜஸ், அதற்கு நாம மரியாதைக்குரிய வணக்கத்தை வந்து தெரிவித்தோம்னா எவ்வளவோ எண்ணிலடங்காத ஆத்மாக்கள் கூட சம்சார கடல்ல இருந்து விடுபட்டு முக்தி நிலையை அடைந்துள்ளனர்னு வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. Actually, I'm reminded of this very beautiful pada of Surdas, where he talks about the toenail of the Lord. So he says that Dridaina charanana kero bharoso Dridaina charanana kero Shri Vallabha nakha Chandra Chatavina Baki Jagandhero. He says Shri Vallabha nakha Chandra Chatavina. Just the reflection which comes from the toenail of the Lord. Because of this whole world is illuminated. And very beautifully, Surdas ji talks about this. ஸோ இந்த அழகான சூத்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகவானுடைய திருப்பாதத்துல இருக்கக்கூடிய கட்டை விரல் நகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளி பிரகாசம் இந்த பிரபஞ்சத்திற்கும் எப்படி வந்து ஒளி வெளிச்சம் கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து புகழப்படுகிறது. So the next line it says, साधन और नहीं या जग में जासो होत निवेरो सूरदास कहे दुविध आंधड़ो बिना मोल को चेरो भरोसो. It says that Surdas is blinded two ways. First of all, I'm physically blind, and secondly, I'm blind because of my anarthas. But oh my Lord, I have firm faith. Drida ina charanana kero bharoso. Drida, my faith on your lotus feet is firm, he says, Surdas says. ஸோ இங்க சூர்தாஸ் தனது வந்து பாடல்களை என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, எனக்கு வந்து திடமான நம்பிக்கை உங்களுடைய திருப்பாதத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டை விரல் நகத்துல இருக்கக்கூடிய தேஜஸ் மீது இருக்கிறது. அவர் வந்து பொதுவா வந்து குருடராக இருந்தாலும் அந்த கட்டை விரல் நகத்தின் மீது எனக்கு திடமான நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். And now in this verse, my favorite line, where he says, this Kamsa has been so kind to me. He says, today King Kamsa has shown me extreme mercy by sending me to see the lotus feet of the Lord. In the Vishwanath Chakravarti Thakur commentary, he says, see how, furthermore, even though I have been ordered to do this by Kamsa who hates Krishna, I have actually gotten a very favorable result. Kamsa is an envious rascal. But today, he has been very merciful to me. In fact, today morning when I was hearing the 64 qualities of Krishna and that grateful episode was going on, where we were remembering Sudama and we were remembering how Krishna helped and how Krishna is so grateful. And I was just thinking about this grateful deeply. And then this thought came in my mind that
Kamsa, Akrura is being grateful even to Kamsa. Imagine, not only is Krishna having that quality of Kritagya, even his devotees have that quality. They can be grateful to everybody and anybody who comes in their life. Akrura is a devotee of the Lord. And see that quality, see actually about that 64 qualities of Krishna, there are many qualities that you can see in the pure devotees of the Lord. ஸோ இங்கே பகவானுக்கு 64 திவ்யமான குணங்கள் இருப்பதை வந்து பார்க்கலாம். ஆனால் அதே திவ்யமான குணங்கள் குறிப்பாக இந்த நன்றியுணர்வு இது பக்தர்களிடத்திலையும் வெளிப்படுத்துவதை வந்து பார்க்கலாம். இங்கே குறிப்பாக அக்ரூரர் வந்து கம்சன் வந்து ஒரு அயோக்கியன், பொறாமை பிடித்தவன் அப்படின்னு சொன்னாலும் கிருஷ்ணரை பார்ப்பதற்கு எனக்கு அந்த ஒரு அனுகூலத்தை, சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த காரணத்தினால அவரை வந்து எப்படி வந்து அந்த நன்றியை தனது எஜமானரான கம்சனிடத்துல வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கலாம். அதனால இந்த குணங்கள் நாம் இப்ப காலையிலையும் வந்து பார்த்தோம். எப்படி வந்து அந்த நன்றி உணர்வை கிருஷ்ணர் சுதாமர் இடத்துல வெளிப்படுத்துகிறார், இங்க அவருடைய பக்தரும் வந்து எப்படி கம்சன் இடத்துல வெளிப்படுத்துவதையும் அக்ரூரர் பாடத்துல இருந்து கற்கலாம். This quality of Akrura made me a fan of Akrura. The fact that he's so grateful to everybody in his life. I said that this particular quality of Akrura made me a fan of Akrura. The fact that he is grateful. ஸோ அதனால இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்ரூர் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குணங்கள் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவிற்கு புகழத்தக்கது அப்படிங்கிறத பார்க்கலாம். This is a symptom of a pure devotees. They'll be grateful. They'll always be grateful. Every moment they'll be grateful. ஸோ அது வந்து ஒரு தூய பக்தருக்கு உண்டான ஒரு அடையாளம் தான் நன்றியை வெளிப்படுத்துவது. I remember in one of the classes of Srila Prabhupada is saying, Shriman Hiranyakashipu. Because of him, Narsimadev came. Shriman Hiranyakashipu. That's the quality of the pure devotees. Everybody, they'll be grateful. Oh, because of him, I could see Krishna. Because of him, I could know about Krishna. Because of him, I became devotee. Because always they'll feel gratefulness. அதனால இந்த ஸ்ரீல பிரபுபாதர் இடத்துல உரையாடி கொண்டிருக்கும் பொழுது பக்தர்கள் தனது நன்றியை வந்து வெளிப்படுத்துகின்றனர். உங்களால வந்து என்னால வந்து இன்னைக்கு இந்த கிருஷ்ண இயக்கத்துல கிருஷ்ணரை வந்து பார்க்க முடிகிறதுன்னு ஒவ்வொரு நபர்களிடத்திலையும் அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதை நாம பார்க்கலாம். Akrura is being so grateful to Kamsa. We are not even being able to be grateful to our Siksha and Diksha Gurus. That much grateful he is to Kamsa. இங்க அக்ரூரர் எப்படி வந்து கம்சனிடத்துல நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துறாங்க, அந்த அளவுக்கு நன்றி உணர்வை நாம பொதுவா சிக்ஷா திக்ஷா குரு இடத்துல கூட வெளிப்படுத்துறது இல்லை. Sometimes we are very picky about being grateful. I mean, we are grateful to something which we can very clearly see. But we don't know. Sometimes Krishna will be sending his mercy through so many ways. It's not that we have to be grateful only to devotee. We have to be grateful to everybody in our life, not only after coming to Krishna consciousness, only those who are having tilak, only those who brought me to Krishna. No, just about anybody who does anything for us. Because we never know. Krishna is sending his mercy sometimes even through an absolutely materialistic person. Maybe Krishna has selected this particular materialistic person to be an instrument to send his mercy to us. How do we know? அதனால இங்க வந்து பொதுவா இந்த நன்றியை வந்து வெளிப்படுத்துவதுங்கிறது வந்து கிருஷ்ணர் பக்தர்கள் மூலமாக மட்டும் வந்து வெளிப்படுத்துவதில்லை. ஒவ்வொரு ஜீவராசிகள் மூலமாக யாரெல்லாம் நமது தொடர்பு வட்டத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறாரோ அவர் ஒரு பௌதீகவாசியாக இருந்தாலும் அவர் மூலமாகவும் வந்து அவர் தனது கருணை விசுவாசத்தை வெளிப்படுத்தலாம். Sometimes it's very easy for us to be very nice and respectful to devotees, very lovey-dovey, sweet and all. But when it comes to materialistic people, we may have an air. I'm a devotee, he is not. But we never know whom Krishna has selected to become our instrument. So we should be very cautious in our dealing with every single person, not only devotee, with everybody. On the road also, you see somebody, we have to be very cautious. We should never be careless. We should be very careful. ஸோ அதனால் இங்கே பொதுவாக பக்தர்களிடத்துல வரும்போது இனிமையாக மரியாதையை நல்லா மகிழ்ச்சிகரமான வார்த்தையை வந்து வெளிப்படுத்துகிறோம். இது பக்தர்களுடைய வட்டத்துக்கு மட்டும் வந்து பொருத்தாமல் நாம் பொதுவாக பௌதிகவாதியாக இருந்தாலும் அவரும் வந்து ஒரு விதத்துல கிருஷ்ணரிடத்துல நம்ம அழைத்து செல்வதற்கு கிருஷ்ணர் அவரை கூட வந்து நம்மக்கிட்ட கருவியாக அனுப்பி வைக்கலாம். அதனால வந்து நாம யாரையும் வந்து நிராகரிக்க கூடாது, ஒதுக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையுடன் கவனத்துடன் பக்தர்களை மட்டும் இல்லாம எல்லாரிடத்திலையும் நாம இந்த மனப்பாங்க கையாள வேண்டும். Sometimes we are very choosy about whom to respect, whom to be grateful. We have our categories. This person is a sannyasi, 20 years devotee, brahmachari, 30.
we have to be respectful to everybody. Everybody is a Vaishnava. அதனால சில சமயம் யாருக்கு மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாம வந்து தேர்ந்தெடுப்போம். அவருக்கு மட்டும் மரியாதை கொடுப்போம். இவர் 20 வருஷத்துல இருக்கிறார், இவர் சன்னியாசி, இவர் பிரம்மச்சாரி, அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் நாம வந்து நமது மரியாதையை செலுத்தியே ஆக வேண்டும். Last December, I was in Australia. In one of the classes, I was telling the, Matajis, Prabhujis were sitting, I was telling the Matajis, when sannyasis come, you are running to make so many items, at a home, you should cook for your husband also. He's also Vaishnava, having kanti and tilak. ஸோ அதனால் இங்கே ஆஸ்திரேலியாவில் நான் கடந்த டிசம்பர் மாதம் சென்றபோது அங்கே பிரபுஜிஸ் மாதாஜிஸ் எல்லாம் பார்த்தேன். பொதுவாக சன்னியாசிகள் வரும்போது எல்லாம் ஓடோடி அவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குவதை பார்த்தேன். நான் அதே போல தான் இதே உற்சாகத்தை உங்களுடைய கணவரிடத்துலையும் நீங்கள் ஓடி போய் இந்த உணவெல்லாம் வழங்குங்க, அவரும் ஒரு வைஷ்ணவர் தான் அப்படிங்கிறத தெரிவித்தேன். Is it not true? Okay, sannyasi, he's also chanting Hare Krishna. Your husband also Vaishnava, is initiated chanting 16 rounds. Why can't you cook for him also? ஸோ அதனால் அவர் ஒரு சன்னியாசி, அவர் நாம ஜபம் செய்கிறார். அதனால் ஓடி ஆடி நீங்கள் எல்லாம் உணவை கொடுக்குறீங்க. உங்களுடைய கணவரும் வந்து பக்தர் தான், அவரும் நாம ஜபம் செய்கிறார். அதே உற்சாகம் ஓட்டம் எல்லாம் அவரிடத்துலையும் நீங்கள் தெரிவிக்கலாமே, வெளிப்படுத்தலாமேன்னு கூறினேன். When I said this, it was a pin drop silence. After the class is over, all the Prabhujis came and said, "Thank you, Mataji, thank you." நான் இந்த விஷயத்தை Mataji, every day we are eating cornflakes only, Mataji. We are waiting for some sannyasi to come so that we can take some dosa chutney. நான் இந்த விஷயத்தை வந்து கூறிய போது அந்த இடத்துல வந்து குண்டூசி சப்தம் தான் இருந்தது. ஆனா இந்த சொற்பொழிவெல்லாம் முடித்த பிறகு பிரபுஜிஸ் எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ முன்னாடி எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சன்னியாசிக்கு தான் ஓடிட்டு இருப்பாங்க, இந்த நல்ல செய்தியை நீங்க இப்போ கூறினீங்களேன்னு எல்லாம் நன்றியை தெரிவித்தார்கள். That is a secret. I became a favorite speaker in Australia Yatra. All the Prabhujis are telling, please come regularly, please come regularly. அதனால அங்க ஆஸ்திரேலியாலெல்லாம் பிரபுஜிஸ் தான் சொல்லுவாங்க, நீங்க திருப்பி திருப்பி அடிக்கடி அந்த ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வாருங்கள்னு அழைப்பாங்க. After hearing some of my classes, more than Matajis, nowadays Prabhujis are telling, please come and give class, please come and give class. இப்போ இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்ட பிறகு மாதாஜிஸை விட பிரபுஜிகள்லாம் அதிக எண்ணிக்கையில் வந்து எங்க இடத்துக்கு வந்து சொற்பொழிவு கொடுங்கள்னு கூப்பிடுறாங்க. So we have this all kinds of things in our mind, he's sannyasi, he's brahmachari, he's this. A Vaishnava is a Vaishnava. Stop that, Everybody, we don't know whom Krishna has sent to us. We should have samabhava. Everybody, we should equally respect. அதனால வந்து பொதுவாக நாம வந்து சன்னியாசி, பிரம்மச்சாரிகள், உயர் பக்தர்கள் அவங்களுக்கு மட்டும் வந்து மரியாதையை வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து நபர்கள் வந்து வெளிப்புறத்துக்கு சாதாரணமாக தோன்றினாலும் அவர்கள் வைஷ்ணவர்கள், நாம ஜபத்தை வந்து செய்யறாங்க. அதனால சமயோசிதமாக எல்லாருக்கும் வந்து மரியாதையை வெளிப்படுத்துங்கள். Should thank every moment, thank Krishna for every little thing. Don't wait for some big thing to happen in your life to be grateful. For every little thing that's happening in your life, thank you Krishna, thank you Krishna, thank you Krishna. We have to practice it. அதனால ஒரு பெரிய சம்பவம் நடந்த பிறகுதான் கிருஷ்ணருக்கு வந்து நன்றியை வந்து தெரிவிக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. தற்போதைய சூழ்நிலை எதெல்லாம் கிருஷ்ணர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ ஒவ்வொரு க்ஷண நேரமும் நாம கிருஷ்ணருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். We have to learn to thank Krishna even for those unfulfilled desires. We may have made many desires, but Krishna did not fulfill. So we should thank Krishna for the desires he fulfilled and thank him for the unfulfilled desires also. ஸோ அதனால சில விருப்பங்கள் கிருஷ்ணர் அதை வந்து நமக்கு பூர்த்தி செய்கிறார். சில விருப்பங்கள் நமக்கு பூர்த்தி செய்யாமல் இருந்தாலும் பூர்த்தி செய்யப்படாத விருப்பங்களுக்கும் நாம வந்து கிருஷ்ணருக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும். Krishna is so kind that sometimes he does not fulfill our desires. கிருஷ்ணர் ரொம்ப கருணை உள்ளம் வாய்ந்தவர். அதனால சில சமயம் சில விருப்பங்களை அவர் பூர்த்தி செய்வதில்லை. If he had fulfilled all our desires, all of us would have remained in class 4 only. Because every time I mean, at least for me, every time before exam, I'll make a desire, exam should be postponed. Imagine if every desire was fulfilled, I would have remained in class 4 only. ஸோ அதனால இப்போ வந்து எல்லா விருப்பங்களும் பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில இருந்தா பொதுவாக வந்து பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக வந்து பரீட்சையெல்லாம் தள்ளி போடணும்னு அப்புறம் 4ஆம் கிளாஸ் தான் வந்து அந்த நிலையை கூட யாரும் தாண்டாமல் தான் இருந்திருப்போம். So sometimes we have made those desires which are not supposed to be fulfilled. And Krishna is so kind that he didn't fulfill that desire. சில விருப்பங்கள் எல்லாம் உண்மையிலேயே கிருஷ்ணர் தனது கருணை காரணமாக பூர்த்தி செய்யாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா சில சமயம் அது தீய விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். So that is why we should be very, very careful in our communication with everybody around us, even if a person is materialistic or a devotee, because we don't know what is Krishna's plan.
ஏன்னா நமக்கு கிருஷ்ணருடைய திட்டம் என்னங்கிறது வந்து தெரியாத பட்சத்துல நமது தொடர்பு வட்டத்துக்குள்ள அவங்க பக்தராக இருந்தாலும் அவங்க பௌதீகவாதியாக இருந்தாலும் அவங்களிடத்துல பேசும்பொழுது நாம மிக்க கவனத்துடன் செயல்பட வேண்டும். So the last lesson for the day is that we should make a sankalpa in our heart that am I being careful in my communication? Am I being the source of peace and happiness to everybody around me? Am I being the source of peace and happiness by my behavior or by my vani to people around me? அதனால கடைசியான இந்த ஒரு பாடங்கள் என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி தொடர்பு வட்டத்துல இருக்கிறவங்களுக்கு நாம அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்கு நான் வந்து ஒரு மூலமாக இருப்பேனா அப்படிங்கிற அந்த சங்கல்பத்தை இதயத்தில் நாம மேற்கொள்ள வேண்டும். இது கிருஷ்ணருக்கு மட்டுமா இல்ல தொடர்பு வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் எடுக்க போகிறேனாங்கிறத வந்து வைத்துக்கொள்ள வேண்டும்.